பக்தர்களுக்கு வணக்கம். கிருஷ்ணரின் கருணை நிழலில் இளைப்பாற காத்திருக்கும் என் கிருஷ்ண பக்தர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம உத்தவ கீதை பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான இது. கிருஷ்ணர் நேரடியாக உத்தவருக்கு சொன்ன கீதை, உத்தவ கீதை. நம்ம எல்லாம் இப்போ கிருஷ்ணர் புறப்பட போகிறார். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே நம்ம மானசீகமாக துவாரகைக்கு போயிடலாம். துவாரகையில் அங்கே கிருஷ்ணர் 125 நட்சத்திரம் வாழ்ந்து நிறைவு செய்த தருணம். 125 நட்சத்திரம் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. துவாரகை இப்போ கடலில் மூழ்க போகுது. யாதவகுலம் அத்தனை பேரும் புறப்பட போகிறாங்க. கண்ணபிரான் தன் அவதாரத்தை நிறைவு செய்ய போகிறாரு. இந்த தருணத்தில் கிருஷ்ணருக்கு நெருக்கமானவர் நண்பர் அவர் தான் உத்தவர். அவர் கிருஷ்ணர்கிட்ட அடிபணிகிறார். இது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகத்தில் இருக்குது. இதை கிருஷ்ணரிட கேட்குறாரு. உத்தவர் கேட்குறாரு, கண்ணா, போகிறதுன்னு முடிவெடுத்துட்டியே, எங்களை விட்டு போவதுன்னு முடிவெடுத்துட்டியா? 125 வருஷம் எங்களோட இருந்துட்டு இப்போ புறப்பட போறியா? அரை நொடி கூட உன்னை விட்டு என்னால் பிரிய முடியாது கிருஷ்ணா. நீ போகிறேன்னு சொல்கிறியே, நான் என்ன கிருஷ்ணா பண்ணுவேன் அப்படின்னு உத்தவர் கேட்குறாரு. ஒன்று எங்களோட இரு, இல்லைன்னா எங்களையும் உன்னோட அழைச்சிக்கிட்டு போ. நீ இல்லாமல் என்னால் அரை நொடி கூட வாழ முடியாது கிருஷ்ணா அப்படிங்கிறாரு உத்தவர். சைய ஆசன அகன ஸ்தான ஆசன ஸ்நான கிரீட சாப்பிட. அதாவது நீ பள்ளி கொண்டிருக்கும் போதும் சரி, நீ அமர்ந்திருக்கும் போதும் சரி, நீ குளிக்கும் போதும் சரி, நீ சாப்பிடும் போதும் சரி, நீ விளையாடும் போதும் சரி, உன்னோடையே இருந்தோமே. நீ இல்லாமல் அந்த நினைவுகள்லாம் எங்களை வருத்துமே. அதையே நினச்சிக்கிட்டு இருப்போமே. கிருஷ்ணா, நீ உடுத்திய ஆடையை தானே நாங்கள் உடுத்துவோம். நீ சூடிய மாலைகளை தானே நாங்கள் சூடிக்குவோம். நீ உண்ட உணவை தானே நாங்கள் உண்போம். பூசிய சந்தனமும் நீ கொடுத்தது தானே. அனைத்தும் உன் பிரசாதமாகவே தானே நாங்கள் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நீ இல்லைன்னா நாங்கள் எப்படி இருப்போம் கிருஷ்ணா? நீ 125 நட்சத்திரம் முடித்து கொண்டு வைகுண்டம் போவது உறுதினா எங்களையும் வழிகொண்டு அழைச்சிட்டு போ கிருஷ்ணா, நாங்களும் வருகிறோம் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு உத்தவர். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பாருங்க. உத்தவா, நீ வைகுண்டம் வரணுன்னா அதுக்கு நீ பக்தி யோகம் பண்ணி தான் வர முடியும். நான் வைகுண்டம் வருவேன்னு ஆசைப்பட்டு அழைச்சிட்டு போயிடுவேனா என்ன அப்படிங்கிறார். அப்படி இல்லை கிருஷ்ணா, உன் கூடவே இருந்திருக்கேன், உன் கூடவே சாப்பிட்ருக்கேன், உன் திருவடியை பிடிச்சிட்ருக்கேன். இதை பாரு, அதெல்லாம் கூட இருந்த அனுபவம் கேட்ட அந்த அனுபவம் கொடுத்துட்டேன். காலை பிடிச்சி விட்டேன், பிரசாதம் சாப்பிட்டேன்னெல்லாம் வைகுண்டம் கொடுக்க முடியாது. நீ பக்தி யோகத்தில் ஈடுபட்டால் தான் வைகுண்டம் கூட்டிகிட்டு போவேங்கிறாரு கிருஷ்ணர். இது என்னடா வம்பா இருக்குது? அப்போ அவருக்கு கைங்கரியம் பண்ணதுக்கோ அவர் பிரசாதம் சாப்பிட்டதுக்கெல்லாம் வைகுண்டம் கூட்டிகிட்டு போக மாட்டாரா அப்படின்னா, இதுக்காகலாம் வைகுண்டம் கொடுக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம், விளையாடணும், கூடவே இருந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் வைகுண்டம் கொடுக்க முடியாது. பக்தி யோகம் பண்ணி தான் வைகுண்டம் வர முடியும்னு சொல்லிட்டார். சரி, அதையாவது எப்படின்னு சொல்லு. பக்தி யோகம் பண்ணியாவது நான் வைகுண்டம் வந்துடுறேன். என்னால் ஒன்றை சேராமல் என்னால் இருக்கவே முடியாது கிருஷ்ணா, புரிஞ்சுக்கோ. கண்ணை பக்தி யோகம்னா என்னன்னு உபதேசிக்க தொடங்குறார். அதுக்கு தாங்க உத்தவ கீதைன்னு பேர். இது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் பெரும்பகுதி இதுதான் இருக்கும். இப்போது இதை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இது பகவத்கீதையை விட இது பெரியது. பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் இருக்குது. இதில் 1100 கிட்ட இருக்குது ஸ்லோகங்கள். அதனால் இதை நம்ம இவ்வளோ நீளமாக பார்க்குறது நம்மளால் சுருக்கமாக நம்ம அதிலேருந்து ஒரு 10 முக்கியமான
விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லுவோம். கண்ணன் உத்தவருக்கு எடுத்து சொன்னால் உத்தவ கீதைக்குள் பல அம்சங்கள் உண்டு. அதில் நம்ம ஒரு 10 அம்சங்கள் எடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரியா? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னது பகவத்கீதை, உத்தவனுக்கு கிருஷ்ணர் சொன்னது உத்தவ கீதை. ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, பகவத்கீதை சொன்னவர் பேரில் இருக்குது, பகவான் பேரில் இருக்குது. பகவான் ப்ளஸ் கீதை பகவத்கீதை. ஸோ சொன்னவர் பேரில் இருக்குது. உத்தவ கீதை கேட்டவர் பேரில் இருக்குது. உத்தவர் ப்ளஸ் கீதை. உத்தவர் தானே கேட்குறாரு. அங்கேயும் பகவான் தான் சொன்னார், இங்கேயும் பகவான் தான் சொல்கிறாரு. அது சொன்னவர் பேரில் இருக்குது, இது கேட்டவர் பேரில் இருக்குது. அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவன் மோட்சத்துக்கு என்ன வழின்னு கேட்கல. நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். இதில் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். பகவத்கீதைக்கும் உத்தவ கீதைக்கும் இதுதான் வித்தியாசம். பகவத்கீதையில் என்ன காட்சின்னா, அர்ஜுனன் சரணாகதி அடைஞ்சு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, எனக்கு எது நல்லதுன்னு சொல்லுன்னு சொன்னாராம். அவர் நினச்சிருந்தா அர்ஜுனனை குழம்பாதே, போர் செய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அதாவது இந்த 700 ஸ்லோகங்கள் மூலமாக லோகத்துக்கு நல்ல வழியை காட்டியிருக்கார். ஒரு தமிழாசிரியர் சொல்லுவாராம், 700 ஸ்லோகம் சொல்ல வேண்டாம், 700 அப்படின்னு சொன்னாலே போதும் பாராம். அதாவது 7னா எழுந்துரு, 100னா சண்டையிடுன்னு அர்த்தமா. அதனால் 700ன்னு தான். அர்ஜுனன் மட்டும் குழம்பி இருக்கலை, நாம் எல்லோருக்குமே குழம்பமான மனநிலையில் இருக்கோம். அதனால் நமக்கானது தான் அந்த 700 ஸ்லோகத்தை சொன்னார். அந்த குருஷேத்திர போர் 18 நாளில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த மனசு இருக்கே, மனசு ஒரு குருஷேத்திரம் தானே. 7 அக்ஷோணிகள் நல்ல எண்ணங்களாகவும் 11 அக்ஷோணிகள் தீய எண்ணங்களாகவும் இருந்து போர் புரிஞ்சுக்கிட்டே தானே இருக்குது. நல்ல தீய எண்ணங்கள் இடையே மாட்டிக்கிட்டு தானே இருக்கும். அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கிருஷ்ணனுக்கு ஏன் பார்த்து சாதி தெரியுமா? கலங்கி நிற்கும்போது இவன் அர்ஜுனனை மட்டும் பார்த்தவர் இல்லை, அர்ஜுனனை போலவே கலங்கியிருக்கோம் நம் எல்லாரையும் பார்த்த சாரதி அவர். அதனால தான் நமக்காக பகவத்கீதை தந்தார். ஆக கேள்வி கேட்டவர் பேரில் சுவாரஸ்யம் இல்லை, சொன்னவர் பேரில் தான் சுவாரஸ்யம். அதனால தான் கேட்டவர் பேர் இல்லாமல் சொன்னவர் பேரில் பகவான் சொன்ன கீதை பகவத்கீதை அப்படின்னு வந்துச்சு. இங்கே ஆனால் அப்படி இல்லை. என்னால் கண்ணனை பிரிஞ்சு வாழ முடியாது, கண்ணனை அடைய நான் எதுவானாலும் செய்ய தயார் அப்படிங்கிறாரு உத்தவர். இங்கே கிருஷ்ணனை விட அந்த பக்தன் ஒருபடி மேலே போயிடறான். அதனால் உபதேசம் வாங்கிய பக்தனின் பேரில் உள்ள கீதை தான் உத்தவ கீதை. பகவத்கீதையை விட உத்தவ கீதை பெருசு. ஆனாலும் அதில் முக்கியமான 10 இதை தான் நம்ம சுருக்கமாக அனுபவிக்க போகிறோம். இப்போது கேள்விக்குள்ளே போகலாம். நான் ஒன்று அடையணுன்னா அதுக்கு என்ன வழி கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு உத்தவர். சிம்பிள், பக்தி யோகம்தான். சரி, அப்போ பக்தி யோகம் பண்ண என்ன பண்ணணும்? முதல் அதை சொல்லு, நான் எப்படியே வந்துடணும், அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி யோகம் பண்ணணும்னா அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லு அப்படிங்கிறார். முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா புலன்களை அடக்கணும், பகவானை பார்க்கணும், பகவான் உபதேசத்தை கேட்கணும், துளசியை முகரணும், பகவானுடைய திருநாமத்தை வாய் ஜெபிக்கணும், பகவானுக்கு கைங்கறி பண்ணுறதுக்கு உடல் ஈடுபடணும். உலகத்தில் இந்த எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்குள்ளே ஜீவாத்மா இருக்குன்னு பார்க்கணும். எதிரில் இருக்கிற அன்பரை பார்த்தாலும் சரி, ஒரு புலியை பார்த்தாலும் சரி, அதுக்குள்ளே ஜீவாத்மா இருக்குன்னு பார்க்கணும். குழந்தையோ நாயோ அதுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்குன்னு பார்க்கணும். மரம், செடி, கொடி மட்டுமில்லை, சேர், டேபிள், மைக்குன்னு எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்குன்னு பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுதான் வேதத்தின் கொள்கை. கேமரா, மைக், சேர்ன்ற பொருள்களுக்கு அறிவு குறைவாக எதுவே இல்லை இருப்பதால், அறிவில்லாமல் ஜீரோவாக இருக்கிறதுனால வேலை செய்யாமல் இருக்குது. நாய், புலிக்கு கொஞ்சம் அறிவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் விரிந்து குறைவாக வேலை செய்யுது. மனிதனுக்கு ஓரளவுக்கு அதை விட அதிகமாக அறிவு இருக்கிறதுனால இன்னும் விரிந்து நன்றாகவே வேலை செய்கிறது. இதைத்தான் ராமானுஜ சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்குள்ளும் ஜீவாத்மா இருக்குது. இப்போது சேர், டேபிளுக்கெல்லாம் ஜீவாத்மா இருக்குன்னா அது எப்படி மோட்சம் போகுதா அப்படின்னு கேட்டால்
ஒன்றும் இல்லை. அது இந்த மாதிரி பகவத்கீதை உத்தவகீதை உபன்யாசம் பண்ணுற இடத்துல வந்து அடுத்த நிலைக்கு கூட போகலாம். பகவான் அதுக்கு வேறு நல்ல வழி பண்ணுவார். அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கிறத பார்க்கணும். உடலை உருவத்தை பார்க்காத, அந்த உருவத்துக்குள்ளே அருவமாக ஜீவாத்மா இருக்குன்னு புரிஞ்சிக்கோ. அந்த ஜீவாத்மாக்குள்ளே ஆத்மா நான் இருக்கேன்னு தெரிஞ்சிக்கோங்கிறார் பகவான். ஜீவாத்மாவை உடலாக கொண்டு கண்ணபிரான பரமாத்மாவாக எழுந்தருளுகிறார் என்றார். உடல் ப்ளஸ் ஜீவாத்மா ப்ளஸ் பரமாத்மா, இப்படித்தான் எல்லா பொருளையும் பார்க்கணுமா. உத்தவருக்கு தலையே சுற்றுது. கிருஷ்ணா, ஆரம்பத்திலே கஷ்டமாக இருக்கே, இதுதான் முதல் படியா அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணா, இது மனிதனுக்கு சாத்தியமா, முடியுமா அப்படிங்கிறார் உத்தவர். இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்கிறார் கிருஷ்ணர். ஒரு மிருகத்தால் இதை புரிஞ்சிக்க முடியுமா? மரம், செடி, விலங்கு, பறவை, நாய், சேரு, நாற்காலிக்கு இதை புரிஞ்சிக்க முடியுமா? ஆக இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஆக பானையை பார்க்குற, பானை செய்ய குயவன் இருக்குன்னு பார்க்குறோம். சேர் செய்கிற சேரை பார்க்குறப்ப அது செய்கிற கார்பெண்டர் இருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தை படைச்ச யாரோ ஒரு இறைவன் தான் இருந்து தானே ஆகணும்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா? ஆனால் இதை மனிதனால் மட்டும்தானே புரிஞ்சிக்க முடியும். இப்போ விலங்குகளால் இதை புரிஞ்சிக்க முடியுமா? இதை யார் புரிஞ்சிக்க முடியும்? மனிதர்களால் மட்டும்தானே புரிஞ்சிக்க முடியும். ஆக முதல்ல படியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடல், ஆத்மா, ஜீவாத்மா பற்றி சொல்கிறார். கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஒரு கால் உயிரினம் உண்டு, 2 கால் உயிரினம் உண்டு, 3 கால் உயிரினமும் உண்டு, 4 கால் உயிரினமும் உண்டு, பல கால் உயிரினமும் உண்டு, காலே இல்லாத உயிரினம் கூட உண்டு. ஆனால் இவைகளுக்கு இல்லாத ஒரு 6வது அறிவு 2 கால் உள்ள மனிதனுக்கு தான் உண்டு. அதனால் இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். அப்போ மனிதன் பக்தி யோகத்தில் முன்னேறணும்னா காண்கின்ற உருவுக்குள் காண முடியாத அருவமாக இருக்கிற இதனுள் பரமாத்மா இருக்கிறான். இந்த 3 வகை கூட்டணியை அறிவால் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பக்தி யோகத்துக்குள்ளே போகிறது ரொம்ப சுலபம். இதை முதல்ல தெரிஞ்சிக்கோ அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். சரிங்க, கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பற்றி சொல்லிட்டாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதோடு நிற்கலை, இன்னும் சொல்ல போகிறாரு. இன்னும் அந்த பக்தி யோகத்தை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் பண்ணணும், நடைமுறை வாழ்க்கையில் எது சாத்தியம், என்ன பண்ணுன்னா நம்ம மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான பாதையை காட்ட போகிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல போகிறாரு, அழகாக சொல்ல போகிறாரு. கேட்போம் நாளைக்கு. 2வது படியை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட பக்தர்களுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா? நன்றி பக்தர்களே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.